வணக்கம் மாணவ செல்வங்களே. இதற்கு முன் பாடத்தில் போக்குவரத்து மற்றும் அளவீடுகளின் கதை குறித்து அறிந்து கொண்டீர்கள். இன்று இந்த காணொளியில் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இயக்கம் மற்றும் அளவீடு பாடப்பகுதியில் நிலையான அளவீட்டு அலகுகள் மற்றும் அளவீடுகளின் சரியான முறை என்ற தலைப்பை காணப் போகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடப்பகுதியின் முடிவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்: நிலையான அளவீட்டு அலகுகள், நாம் எப்படி அளவிடுவது, நீளத்தின் சரியான அளவீடு, ஒரு நாணயத்தின் தடிமன் அளவிடுதல், வளைந்த கோட்டின் நீளத்தை அளவிடுதல். முக்கிய குறிப்புகள்: அளவீடு, அதாவது தெரிந்த அளவோடு தெரியாத அளவை ஒப்பிடுதல். முற்றம் மற்றும் கஜம் மற்றும் நீட்டளவு, அதாவது மூக்கின் நுனிக்கும் நீட்டிய கையின் கட்டை விரலுக்கும் இடையே உள்ள நீளம். அடி, அதாவது 3 அடி ஈடு 1 கஜம். அங்குலம், அதாவது 12 அங்குலம் ஈடு 1 அடி. மீட்டர், அதாவது நீளத்தின் நிலையான அலகு. மீட்டர் அளவுகோல். சென்டிமீட்டர், அதாவது 100 சென்டிமீட்டர் ஈடு 1 மீட்டர். மில்லிமீட்டர், அதாவது 10 மில்லிமீட்டர் ஈடு 1 சென்டிமீட்டர். கிலோமீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் ஈடு 1000 மீட்டர். அளவிடும் நாடா. நிலையான அளவீட்டு அலகுகள் குறித்து விரிவாக பார்ப்போம். பழங்காலத்தில் ஒரு காலடியின் நீளம், ஒரு விரலின் அகலம் மற்றும் ஒரு அடியின் தூரம் ஆகியவை பொதுவாக வெவ்வேறு அளவீட்டு அலகுகளாக பயன்படுத்தப்பட்டன. முழங்கை முதல் விரல் நுனி வரை 1 முழம் என்பது பண்டைய எகிப்தில் பயன்படுத்தப்பட்டது மற்றும் உலகின் பிற பகுதிகளில் நீளத்தின் அலகாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உலகின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் பாதத்தின் காலடி நீளத்தை ஒரு அலகாகவும் பயன்படுத்தினர். பயன்படுத்தப்படும் பாதத்தின் நீளம் ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் சற்று மாறுபடும். ஒரு இடத்தில் மக்கள் தங்கள் மன்னரின் மூக்கிற்கும் நடுவிரலின் நுனிக்கும் உள்ள தூரத்தை ஒரு அளவாக பயன்படுத்த முடிவு செய்தனர். இந்த தூரத்தை ஒரு கஜம் என்று அழைத்தனர். இந்த நீளத்தின் அளவுகோலை உருவாக்க அவர்கள் மரம் மற்றும் உலோகத்தை பயன்படுத்தினர் மற்றும் இந்த தூரத்தை ஒரு கஜம் என்று அழைத்தனர். இந்த கஜம் 3 சம பாகங்களால் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியும் அடி என்று அழைக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் ஒவ்வொரு அடியையும் 12 சம பாகங்களாக பிரித்தனர். அதை அங்குலம் என்று அழைக்கப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு அங்குலத்தையும் சிறிய பகுதிகளாக பிரித்தனர்.
உலகில் உள்ள மற்ற நாடுகளும் தங்கள் அளவுகோலை உருவாக்கின. ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் அளவு மற்றவற்றிலிருந்து வேறுபட்டது என்பதால் அது வர்த்தகத்தில் பல சிக்கல்களுக்கு வழிவகுத்தது. எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வாய்ப்பு இருந்தது. 1790ஆம் ஆண்டில் பிரெஞ்சு மெட்ரிக் அமைப்பு எனப்படும் ஒரு நிலையான அளவீட்டு அலகு உருவாக்கியது. சீரான தன்மைக்காக உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகள் நிலையான அளவீட்டு அலகுகளின் தொகுப்பை ஏற்றுக்கொண்டனர். இப்போது பயன்படுத்தப்படும் அலகுகளின் அமைப்பு சர்வதேச அலகுகளின் அமைப்பு, அதாவது SI அலகுகள் என அழைக்கப்படுகிறது. நீளத்தின் SI அலகு 1 மீட்டர். 1 மீட்டர் அளவுகோல் இங்கே காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மீட்டரும், அதாவது மீ, 100 சம பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது சென்டிமீட்டர்கள், அதாவது செ.மீ எனப்படும். 1 மீட்டர் ஈடு 100 சென்டிமீட்டர். ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டர், அதாவது மீ எனப்படும் 10 சம பிரிவுகள் உள்ளன. 1 சென்டிமீட்டர் ஈடு 10 மில்லிமீட்டர். பெரிய தூரத்தை அளவிடுவதற்கு மீட்டர் ஒரு வசதியான அலகு அல்ல. பெரிய தூரத்தை அளவிட பெரிய அலகை வரையறுக்க வேண்டும். கிலோமீட்டர்களை நீளத்தின் பெரிய அலகாக பயன்படுத்துகிறோம். 1 கிலோமீட்டர் ஈடு 1000 மீட்டர். அன்றாட வாழ்வில் நாம் பல்வேறு வகையான அளவீட்டு சாதனங்களை பயன்படுத்துகிறோம். நீளத்தை அளவிட ஒரு மீட்டர் அளவுகோலை பயன்படுத்துகிறோம். ஒரு தையல்காரர் அளவிடும் நாடாவை பயன்படுத்துகிறார். அதே சமயம் ஒரு துணி வியாபாரி ஒரு மீட்டர் கம்பியை பயன்படுத்துகிறார். ஒரு பொருளின் நீளத்தை அளவிட நீங்கள் பொருத்தமான சாதனத்தை தேர்வு செய்ய வேண்டும். உதாரணமாக, ஒரு மீட்டர் அளவை பயன்படுத்தி ஒரு மரத்தின் சுற்றளவு அல்லது உங்கள் மார்பின் அளவை அளவிட முடியாது. இதற்கு ஒரு அளவிடும் நாடா இதற்கு மிகவும் பொருத்தமானது. மீட்டர் அளவுகோல், சென்டிமீட்டர் அளவுகோல் மற்றும் டேப் போன்ற நிலையான அளவீட்டு கருவிகளை பயன்படுத்தி நீளத்தை துல்லியமாக அளவிட நாம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நமது அன்றாட வேலைகளில் நீளத்தை அளக்க மர அல்லது பிளாஸ்டிக் அளவுகோலை பயன்படுத்துகிறோம். இது சென்டிமீட்டர் மற்றும் மில்லிமீட்டர்களில் குறிக்கப்பட்டது. ஒரு மேசையின் நீளத்தை அளக்க கேட்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். நீளத்தை அளவிடுவதற்கு மீட்டர் அளவை பயன்படுத்தும் போது பின்வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அளவை அளவிட வேண்டிய நீளத்தில் சரியாக வைக்கப்பட வேண்டும். அளவீட்டில் உள்ள பூஜ்ய புள்ளியானது அளவிடப்பட வேண்டிய நீளத்தின் தொடக்க புள்ளியுடன் ஒத்துப்போக வேண்டும். அளவீடு எடுக்கப்பட வேண்டிய அளவின் தற்செயல் புள்ளிக்கு மேல் நமது கண் செங்குத்தாக இருக்க வேண்டும். அளவின் முனைகள் தேய்ந்து போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள்.
ஒரு பொருளின் நீளத்தை 2 முறைக்கு மேல் அளவிடவும். பின்னர் சராசரி அளவீடுகளை துல்லியமாக கணக்கிடவும். ஒரு நாணயத்தின் தடிமனை அளக்க வேண்டுமானால் நேரடியாக ஒரு அளவை பயன்படுத்த முடியாது. நாணயத்தின் தடிமனை கணக்கிடும் முறையை பார்ப்போம். ஒரே அளவுள்ள 15 1 ரூபாய் நாணயங்களை எடுத்து ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கவும். மொத்த தடிமனையும் ஒரு அளவுகோல் கொண்டு அளந்து பின்னர் ஒரு நாணயத்தின் தடிமன் பெற நாணயங்களின் எண்ணிக்கையால் வகுக்கவும். மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி வளைந்த கோட்டின் நீளத்தை நேரடியாக அளவிட முடியாது. வளைந்த கோட்டின் நீளத்தை அளக்க ஒரு நூலை பயன்படுத்தலாம். இதை புரிந்து கொள்ள ஒரு செயல்முறை செய்யலாம். அளவிடப்பட வேண்டிய வளைந்த கோட்டின் முனைகளில் குண்டூசிகளை பொருத்தவும். இப்போது குண்டூசி ஏயின் முதல் புள்ளியில் பருத்தி நூலால் ஒரு முடிச்சை கட்டி பருத்தி நூலை கோட்டின் வழியாக புள்ளி B வரை நகர்த்தவும். நூல் மிகவும் இறுக்கமாகவோ அல்லது மிகவும் தளர்வாகவோ இல்லாமல் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் பாதையில் நகரும்போது ஒவ்வொரு புள்ளியிலும் நூல் வளைவுடன் ஒத்துப்போகிறது. நூல் வளைந்த பாதையின் முடிவை அடையும் போது அந்த இடத்தில் அதை வெட்டுங்கள். ஏவிலிருந்து நூலை அகற்றி 1 மீட்டர் அளவுகோலின் நீளத்திற்கு நேராக வைத்து அதன் நீளத்தை அளவிடவும். நூலின் நீளம் வளைந்த பாதையின் நீளத்தின் அளவீடு ஆகும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கெஜம் என்பது நீட்டிய கையின் முனைக்கும் மூக்கிற்கும் இடையே உள்ள தூரம். இப்போது பயன்படுத்தப்படும் அலகுகளின் அமைப்பு சர்வதேச அலகுகளின் அமைப்பு, அதாவது ஆங்கிலத்தில் SI அலகுகள் என்று அழைக்கப்படுகிறது. நீளத்தின் SI அலகு 1 மீட்டர். ஒவ்வொரு மீட்டரும் சென்டிமீட்டர் எனப்படும் 100 சம பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டர் எனப்படும் 10 சம பிரிவுகள் உள்ளன. கிலோமீட்டர்களை நீளத்தின் பெரிய அலகாக பயன்படுத்துகிறோம். சரியான அளவீட்டிற்கு அளவீடு எடுக்கப்பட வேண்டிய அளவின் தற்செயல் புள்ளிக்கு மேல் நமது கண் செங்குத்தாக இருக்க வேண்டும்.